யாழிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முற்பட்டு 8 பேர் கைது, 6 பேரின் வயிற்றுக்குள் தங்க கட்டிகள். குடும்பம் குடும்பமாக புதைக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச ஆய்வை கோரி ஓராண்டு நிறைவடைந்ததும் இன்னும் நடவடிக்கை இல்லை. சுமந்திரன். பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுங்கள். அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம். இலங்கையர்களின் உயிரியல் அடையாள தரவுகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படுகின்றன. புது ஜாயகுட கவலை. தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கத்தை கொண்டு வந்த விமானிக்கு நேர்ந்த கொடூரம். வெளிவரும் பல திடுக்கிடும் தகவல்கள். கோட்டாபய சிறை செல்ல தயாராக வேண்டும். அரசு தரப்பிலிருந்து வெளிவந்த அறிவிப்பு. திருகோணமலை கடற்படை தளத்தின் ரகசிய சித்திரவதை முகாமிற்கு சீல் வைப்பு. தண்ணிமுறிப்பு ஏசிபாம் கிராம மக்களை மீள்குடியேற்றுமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்து. மிகப்பெரிய மனித புதைகுழி, இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சி ஸ்ரீதரன் எம்பி. செம்மணி மயானம் இனி தமிழின அழிப்பு நினைவகம், நல்லூர் சபையில் முன்மொழிவு. யாழ்ப்பாணத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு தங்கத்தை விளங்கி கடத்திச் செல்ல முற்பட்ட 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை தங்கக்கட்டிகளை கடத்தி செல்லும் நோக்குடன் தமது உடைமையில் வைத்திருந்த 2 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து தலா 100 கிராம் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காங்கேசன் துறையிலிருந்து சிவகங்கை கப்பல் மூலம் நாகப்பட்டினத்துக்கு நேற்றைய தினம் புதன்கிழமை செல்லவிருந்த கப்பலில் பயணிக்க தயாராக 146 பயணிகளில் சிலர் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்டுள்ளனர். அவர்களை சோதனைக்குட்படுத்திய போது இந்திய பிரஜைகளாகிய இருவரின் உடைமையில் இருந்து தலா 100 கிராம் தங்கக்கட்டிகள் கைப்பற்றப்பட்டன. அதனையடுத்து அவர்கள் இருவரையும் சுங்கப்பிரிவினர் கைது செய்தனர். பயணிகளில் மேலும் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட 9 இலங்கையர்கள் மற்றும் 17 இந்தியர்களுமாக மொத்தமாக 26 பேரை சுங்கப்பிரிவினர் கைது செய்தனர். தங்கக்கட்டிகளை உடைமையில் வைத்திருந்த 2 மற்றும் சந்தேகத்திற்கிடமான 26 பேருமாக 28 பயணிகள் தவிர்த்து ஏனைய 118 பயணிகள் இந்தியா நோக்கி பயணிக்க அனுமதிக்கப்பட்டனர். தங்கக்கட்டிகளை விழுங்கி கடத்த முற்பட்டிருக்கலாம் எனும் சந்தேகத்தில் 26 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தி ஸ்கேனிங் செய்ய சுங்க திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட 26 பேரில் 17 பேரை பாதுகாப்புடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்து ஸ்கேனிங் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது 17 பேரில் 2 இலங்கை பெண்கள் மற்றும் 4 இந்திய ஆண்களுமாக 6 பேர் தங்கக்கட்டிகளை விழுங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தங்கக்கட்டிகளை விழுங்கியவர்களின் தங்கக்கட்டிகளை மீட்க வைத்தியசாலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 9 பேர் தொடர்பிலும் சுங்க திணைக்களம் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளது. அதேவேளை 26 பேரில் நேற்றைய தினம் 17 பேருக்கு ஸ்கேனிங் செய்யப்பட்ட நிலையில் ஏனைய 9 பேருக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை ஸ்கேனிங் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரை நகருக்கும் ஊர்காவற்றுறைக்கும் இடையில் மேம்பாலம் கட்டுவதற்கான அனுமதியினை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு வழங்கியுள்ளது. ஊர்காவற்றுறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதேசத்தின் அபிவிருத்தி மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகள் தொடர்பாக பல முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டது. அதன்போது காரைநகர் ஊர்காவற்றுறை இடையில் மேம்பால கட்டுமானத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டது. காரைநகர் மற்றும் ஊர்காவற்றுறைக்கு இடையில் தற்போது கடல் பாதை சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. அது பல தடவைகள் பழுதடைவதனால் இரு தீவுகளுக்கும் இடையில் பயணிப்போர் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக காரைநகர் பகுதிக்கான போலீஸ் நிலையம் மற்றும் நீதிமன்றம் ஆகியவை ஊர்காவல்துறையில் காணப்படுகின்றது. அத்துடன் காரைநகர் மற்றும் ஊர்காவல்துறை இடையில் அரசு உத்தியோகத்தர்களும் பயணித்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் கடல் பாதை பழுதடைந்து சேவையில் ஈடுபடாதவுடன் சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே வீதி வழியாக பயணிக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இதனால் காரைநகர் ஊர்காவல்துறை இடையில் மேம்பாலம் கட்டி போக்குவரத்தை இலகுபடுத்துமாறு நீண்ட காலமாக இரு பிரதேச மக்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இவ்வாறான நிலையில் இரு தீவுகளுக்கும் இடையில் மேம்பாலம் கட்டுவதற்கான அனுமதியை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு வழங்கியுள்ள நிலையில் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துரித கதியில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுவைத்தீவு இறங்குதுறையை ஆழப்படுத்துவது, கடற்படை வசமுள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது, எழுவைத்தீவு மக்களின் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் போன்ற விடயங்களும் கலந்துரையாடப்பட்டது.
செம்மணி மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எலும்பு தொகுதிகளை அதிகூடிய நிபுணத்துவம் வாய்ந்த சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆய்வகங்களுக்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு ஓராண்டு கடந்தும் இதுவரை அதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். செம்மணி சிந்துபாத்தி மாகாணத்தின் வாசலில் நிற்கிறோம். இன்றைய தினம் இங்கே அகலப்படுகிற இடங்களிலே இருந்து 380வது எண்பு தொகுதியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே மனித புதைகுழிகள் பல இடங்களிலே தற்போது அகன்று எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றையோடு இந்த இடத்திலே மிக கூடுதலான எண்ணிக்கையான எண்பு தொகுதிகள் இந்த ஒரு இடத்திலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் மன்னார் சத்தோச வளாகத்திலே 376 வரைக்குமான எண்பு தொகுதிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த ஒரு இடத்திலே இன்னமும் இதிலே ஆள்வதற்கு பல பிரதேசங்கள் இன்னமும் இருக்கின்றன. அப்படி இருந்தும் இந்த அகற்றப்பட்ட இடங்களிலேயே ஆகக்கூடிய எண்ணிக்கையான எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்ட இடமாக இன்றைக்கு இந்த சிந்துபாத்தி மாகாணம் அடைந்திருக்கிறது. இங்கே எப்படியாக குடும்பமாக பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் வெறுமனே ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், பிள்ளைகள் எண்பு தொகுதிகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது சாதாரணமான ஒரு மனித புதைகுழி அல்ல. இது வேண்டுமென்றே புதைக்கப்பட்டவைகள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னர் 98ஆம் ஆண்டிலே ஒரு இராணுவ வீரன் இந்த இடத்திலே 300க்கும் 400க்கும் இடைப்பட்ட இவர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சொன்ன பிறகு ஓரிடத்திலே அந்த வீதிக்கு அந்த பகுதியிலே 15 எண்பு தொகுதிகள் போல எடுக்கப்பட்டன. அது அப்பொழுது வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது. பரிசோதனைக்காக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதிலே 2 அடையாளம் காணப்பட்டது. இந்த விடயத்திலேயும் கூட சென்ற வருடம் உலகிலே இருக்கிற இந்த நிபுணத்துவம் வாய்ந்த கூடிய நிபுணத்துவம் உள்ள பல்கலைக்கழகங்கள் அல்லது பரிசோதனை கூடங்கள் அறிய தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கான உத்தரவுகளை நீதிமன்றம் கொடுத்திருந்தது. இந்த எண்பு தொகுதிகளை கண்டெடுக்கிறது ஒரு விடயம். ஆனால் அதைவிட பிரதானமானது இது யாருடையது என்பதை அடையாளம் காண்பது. வெறுமனே எலும்பு கூட்டு தொகுதிகளை கண்டுபிடித்து விட்டால் அதோடு விடயம் நின்று விடாது. அது ஆரம்பம் மட்டும்தான். அடையாளப்படுத்துதல் மிக மிக முக்கியமானது. அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இன்னும் எடுக்கப்படவில்லை. ஒரு வருடத்துக்கு மேலாக இதை சொல்லியும் கூட இன்னமும் பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது பரிசோதனை கூடங்களுக்கு இவை அனுப்பப்படவில்லை. இதிலே வெளிநாடுகளுக்கு இது அனுப்பப்பட வேண்டும். இது சம்பந்தமான நிபுணத்துவம் கூடுதலாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அதாவது இலங்கையிலே அந்த நிபுணத்துவம் இல்லை என்றால் சர்வதேச நிபுணத்துவத்தை நாடுவோம் என்று நீதி அமைச்சர் அந்த வேளையிலேயே தெளிவாக சொல்லியிருந்தார். நாளைய தினம் அவர் இங்கே வர இருக்கிறார். ஆகையினாலே இந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உடனடியாக செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்குமான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாவது: ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் கடந்த ஆண்டு இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைவாக மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அவற்றை மேம்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்குமான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டது. அதேவேளை இவ்விஜயத்தின் போது நாட்டின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணம் மேற்கொண்ட உயர்ஸ்தானிகர் சகல சமூகங்களையும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களுடன் சந்திப்புகளை
ஆய்வுகளை நடத்தியதுடன் அண்மைய காலங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழியையும் பார்வையிட்டார். அத்தோடு பொருளாதார நெருக்கடி, கடன் மறுசீரமைப்பு மற்றும் இந்நெருக்கடியை கையாள்வதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பவற்றின் விளைவாக மனித உரிமைகள் மீது ஏற்பட்டிருக்கும் தாக்கங்களையும் உயர்ஸ்தானிகர் அடிக்கோடிட்டு காண்பித்தார். அதேபோன்று ஐக்கிய நாடுகள் சபையின் கிளைக்குழுக்களான சிறுவர் உரிமைகள் தொடர்பான உபக்குழு, சித்திரவதைகளை தடுப்பதற்கான உபக்குழு, விசேட தேவையுடையோர் உரிமைகள் தொடர்பான உபக்குழு என்பவற்றுக்கான அறிக்கைகள் தாமதமாகவே சமர்ப்பிக்கப்பட்டன. அது மாத்திரமன்றி உலகளாவிய காலாந்தர மீளாய்வின் போது நாட்டின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் அரசாங்கம் தாமதமாகவே ஒரு இடைக்கால அறிக்கையை தயாரித்தது. அத்தோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உபகுழு, வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான குழு ஆகியவற்றின் மீளாய்வு கூட்டங்களில் இலங்கையிலிருந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தினர், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை மக்களின் உயிரியல் அடையாள தரவுகள் உள்ளிட்ட தேசிய பாதுகாப்புக்கு தீர்மானகரமான தகவல்களை இந்திய நிறுவனம் ஒன்றுடன் வழங்கும் நடவடிக்கை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகுட சுட்டிக்காட்டியுள்ளார். நுகேகுடவில் அமைந்துள்ள முன்னணி சோசலிச கட்சியின் தலைமையகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு மேலும் உரையாற்றுகையில், தற்போது இலங்கையின் தேசிய அடையாள அட்டைக்காக மக்களிடமிருந்து பெயர், முகவரி, பிறந்த திகதி, தொழில் உள்ளிட்ட அடிப்படை வாழ்க்கை தகவல்கள் மட்டுமே பெறப்படுகின்றன. ஆனால் 2012ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் டிஜிட்டல் மயமாக்கல் என்ற போர்வையில் மக்களின் கைரேகைகள், கண் தொடர்பான தரவுகள், முகத்தின் அளவீடுகள், மரபணு தகவல்கள் உள்ளிட்ட மிகவும் தனிப்பட்ட உயிரியல் அடையாள தரவுகளை பெற்றுக் கொள்ளும் திட்டத்தை தயாரித்தது. அதற்கமைய ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்துடன் இணைந்து மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்ட அலுவலகம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது இந்த தரவுகள் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதே திட்டமாக இருந்தது. பின்னர் 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்களை பதிவு செய்யும் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து இதற்கான சட்ட அடிப்படையை உருவாக்கியது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு இந்த திட்டத்துடன் எந்தவித தொடர்பும் இருக்கவில்லை. அதன் பின்னர் இந்தியா இந்த திட்டத்திற்கான செலவின் ஒரு பகுதியை உதவியாக வழங்குவதாக தெரிவித்து அதற்கு பதிலாக இந்த தரவுத்தளம் மற்றும் மென்பொருள் கட்டமைப்பை உருவாக்கும் ஒப்பந்தத்தை இந்திய நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என கோரியது. அதன்படி 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ கூட்டாட்சி இந்திய நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய வகையில் ஒப்பந்த கோரிக்கையை வெளியிட்டது. ஆனால் மக்கள் எதிர்ப்பின் காரணமாக அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடிந்ததற்கு காரணம் அதனை இலங்கை அரசாங்கமே அழைத்திருந்ததுதான். இதுவரை இந்த திட்டத்தை இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்நடவடிக்கை மேலும் வேகமடைந்தது. குறிப்பாக மோடியின் நெருங்கிய நண்பரும் அவரது ஜனநாயக விரோத, விரிவாக்காத மற்றும் இந்துத்துவ அரசியல் செயற்பாடுகளில் முக்கிய ஆதரவாளருமான இன்போசியஸ் நிறுவனத்துக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக இந்தியாவில் இருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. எனவே இந்த திட்டத்துக்கு எதிராக மக்கள் உறுதியான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நடவடிக்கையை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க கூடாது என்று பாராளுமன்ற எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அரசாங்கமும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து இந்த பாரிய காட்டிக்கொடுப்பை முன்னெடுத்து வருகின்றன. இந்த ஆபத்தான நடவடிக்கையை தோற்கடிப்பதற்காக மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்றார். இறுதிப்போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை தங்கங்களை வடக்கிலிருந்து விமானம் மூலம் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபய ராஜபக்சவின் பணிப்புரையின் பேரில் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தங்கங்களை கொண்டு வந்த விமானி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், மேலும் விமானத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் தொடர்பில் இன்று வரை எந்தவித தகவலும் இல்லை எனவும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது தொடர்பில் வெளிவந்துள்ள காணொலி ஒன்றில், இறுதிப்போரின் போது வடக்கில் கைப்பற்றப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்த போது தங்கங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அந்த தகவல் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷவுக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் அன்றைய ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு இது தெரியாது. அதன் பின்னர் கோட்டபயவிடமிருந்து உத்தரவு வருகின்றது, ஜெனரலுக்கு சொல்ல வேண்டாம் என்று. அதனால் அதை மூடி மறைக்கின்றார்கள். இவர்கள் இவற்றை உலங்கு வானூர்திகள் மூலமே கொண்டு வருகின்றார்கள். ஒரே விமானி மூலமாகத்தான் கொண்டு வருகின்றார்கள். இதன் இறுதி கொள்கலன்களை கொண்டு வரும் போது அங்கிருந்த துப்பாக்கிதாரிகள் இன்று வரை காணாமல் போயுள்ளனர். விமானி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இறந்து விட்டார். அதற்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. ராஜபக்ஷ கூட்டத்தினர் இவ்வாறே தங்களின் குற்றங்களை மூடி மறைத்து வைத்துள்ளனர். ஆனால் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தங்கம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் 11ஆம் தேதி வாக்குமூலம் ஒன்றையும் பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் இந்த தங்க ஆபரணங்கள் இதுவரை காலம் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு சொந்தமான விசேட பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவோ அல்லது சுரேஷ் அலவோ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறை செல்ல தயாராக வேண்டும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. அது சுரேஷ் சலை, முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அல்லது அப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க யாராக இருந்தாலும் சட்டம் பொதுவானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டமை மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் அனைத்தும் சட்டபூர்வமானவை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்துக்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். மேலும் சுரேஷ் சலிவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையில் சலை மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுரேஷ் சலைவை ஒரு பகடையாக பயன்படுத்தவே முயற்சிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது வெறும் மதவாதம் அல்லது பயங்கரவாதத்தை கடந்து அரசியல் மற்றும் அதிகார தேவைகளுக்காக அரங்கேற்ற ஒன்று என தற்போது சமூகத்திலும் சட்டத்துறையிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இதற்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டார். திருகோணமலை கடற்படை முகாமிற்குள் கன்சைட் என்ற பெயரில் இயங்கி வந்த மிகவும் ரகசியமான நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 60 பேருக்கும் அதிகமான நபர்களை இங்கு தடுத்து வைத்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி கப்பம் பெற்றுக் கொண்டமை உள்ளிட்ட பல பாரிய குற்றங்களுடன் இந்த இடத்திற்கு தொடர்பு இருப்பதாக நீண்ட காலமாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் புலனாய்வு பிரிவினரின் இந்த நடவடிக்கை அவ்விசாரணைகளின் தீர்க்கமானதொரு திருப்புமுனையாக கருதப்படுகின்றது. இந்த ரகசிய சித்திரவதை முகாம் வளாகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக திருகோணமலை நீதிவான் விஜயம் செய்ய உள்ளார். தற்போது நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தவிர மேலும் பல நபர்கள் இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகளுடன் கூடிய தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. கேகாலையைச் சேர்ந்த சாந்த என்பவரின் வழக்கு பொல்ககவல நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பில் மேலும் 2 தமிழிளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்தின் அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இப்பாகமோ பிரதேசத்தை சேர்ந்த பிரதீப் என்பவரும் திருவோணமலையைச் சேர்ந்த 2 இளம் பெண்களும் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும் நீதிமன்றங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இந்த ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில நபர்களும் அது சார்ந்த நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சில தரப்பினரும் தற்போதைய நிலையில் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்குவதற்காக முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு தண்ணி முறைப்பு மற்றும் ஆண்டான்குளம் கிராமங்களைச் சேர்ந்த மக்களையும் ஒட்டிச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஏசிபாம் கிராம மக்களையும் உள்குடியேற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். குறித்த கிராமங்களை மீள்குடியேற்றம் செய்வது தொடர்பில் விசேட கூட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் மற்றும் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் ஆகியோருக்கு இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் அந்த கலந்துரையாடலில் குறித்த மீள்குடியேற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவில் ஆண்டான்குளம் கிராமமும் தண்ணிமுறிப்பு கிராமமும் இதுவரை மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அதேபோல் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் ஏசிபாம் கிராமமும் இதுவரையில் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இந்த கிராமங்கள் தமிழ் மக்களின் பூர்வீக கிராமங்களாகும். கடந்த காலத்தில் இக்கிராமங்களில் நமது தமிழ் மக்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள். அங்கு அந்த மக்கள் வாழ்ந்தமைக்கான சான்றுகள் தற்போதும் காணப்படுகின்றன. எனவே அந்த மக்களை அவர்களுடைய பூர்வீக வாழ்விடங்களில் குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் இதன் கோரிக்கை விடுத்தார். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாக செம்மணி மனித புதைகுழி உருவெடுத்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழர்கள் மீது புரியப்பட்ட இந்த இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் இனியாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த புதைகுழியில் இருந்து மீட்டெடுக்கப்படும் என்பது தொகுதிகள் உலகுக்கு பறைசாற்றுகின்றன என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் அங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மனித எச்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில்,
செம்மணி மனித புதைகுழியில் மிக குறுகிய நாட்களுக்குள் 380 மனித எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை வரலாற்றிலேயே மிக அதிகப்படியான மனித பேரவலம் அரங்கேறிய ஒரே ஒரு புதைகுழியாகவும் தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கான நேரடி சாட்சியமாகவும் இந்த செம்மணி தளம் என்று மாறியுள்ளது. இங்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் உலகத்தினுடைய மனச்சாட்சியை உலுக்கி விடுகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த களமாக இந்த செம்மணி மனித புதைகுழி அமைய போகின்றது. சர்வதேச சமூகம் இந்த விடயத்தில் உடனடியாக தங்களின் மேலான கரிசனையை செலுத்த வேண்டும். எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இன்று வரை ஏமாற்றப்பட்டு வரும் தமிழ் மக்களுக்கு உண்மையான நீதியை பெற்றுத் தருகின்ற ஓர் அணையாத சுடராகவும் தமிழ் மக்களுடைய நீதிக்கான ஒரு பிரதான திறவுகோளாகவும் இந்த செம்மணி அமைய வேண்டும் என்பது எங்களின் பலத்த எதிர்பார்ப்பாகும் என்றார்.